ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன பார்க்க போனால் ரவா கிச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. குக்கர் காஞ்சிட்டுருக்கு, எண்ணெய் ஊற்றிடலாம். கடலைப்பருப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு. கடலைப்பருப்பு, கடுகு பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டுடலாம். இத்தனை நாள் வீடியோ போடல, கொடைக்கானல் போயிருந்தோம். சனிக்கிழமை நைட்டு கிளம்புனோம். இன்றைக்கி வேலைக்கிழமை தான் வந்தோம். வந்தோடனே மாவு இல்லை, அதை ரவை கிச்சடி செஞ்சிடலாம், அதனால் செஞ்சிட்ருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்குனா போதும். கடையிலனா லேட்டாக எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும், ரொம்ப நேரம் வதக்கணும். எனக்கு குக்கர்லேயே செஞ்சு பழகிச்சு, அதனால் இது போட்டு வதக்கிட்டு தண்ணி 1.25 அளவுக்கு ரவைன்னா அதுக்கு 2 சொம்பு தண்ணி, 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1க்கு 4, 1.25 அளவுக்குன்னா 1/4 கிலோ ரவை. உப்பு பார்த்துட்டு ஒரு விசில் போட்டு ஸ்கீம் போன பிறகு ரவையை போட்டு இறக்கிடலாம். ஸ்கீம் போயிடுச்சு. இப்போ ரவையை கேஸ் பற்ற வச்சுட்டு ரவை கொட்டி அப்படியே ரவையை போட்டுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். கொஞ்சம் கட்டியாக வேணுன்றங்க தண்ணி கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் கம்மியாக ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் தளன்னு வேணும். ரொம்ப கட்டியாக இருந்தால் என்னோடய பையனுங்களுக்கு பிடிக்காது. பட்டாணி, கேரட் எது இருந்தாலும் போடலாம். முந்திரி வேணாலும் தாளிச்சிக்கலாம். நெய் 1/2 ஸ்பூன் போட்டு இறக்கிடலாம். ஆப்ஷனல் தான், நெய் வேணும்னா போட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம்தான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.